குற்றம் நடக்காமல் பார்ப்பதுதான் அரசின் கடமை. முந்தைய ஆட்சியுடன் ஒப்பிட்டு பேசுவதல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, குற்றம் நடக்காமல் பார்ப்பதுதான் அரசின் கடமை என்றும் எதிர்க்கட்சி என்ற முறையில் குறைகளை சுட்டிக்காட்டுவோம் என்றார். தங்கம் நிலவரத்தை போல கொலை நிலவரம் எப்படி இருக்கிறது என்ற அவல நிலை இனி இருக்கக்கூடாது என கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நேற்று நடந்த கொலை சம்பவம் குறித்து சட்டசபையில் பேச முற்பட்டேன். ஆனால் சட்டசபையில் சட்ட ஒழுங்கு குறித்து பேச அனுமதி தரவில்லை எனவும் அவர் அப்பொழுது குற்றம் சாட்டினார். எல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி முறையில் இன்றைக்கு நாட்டில் இந்த பிரச்சனை கொண்டு வந்தோம். மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இதை நான் பேசணுன்னே முதலமைச்சர் எழுந்து பேசுகிறார். உங்களுடைய ஆட்சியில் இந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்படுது. இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க. முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரோம். ஆனால் இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில். உங்களுடைய ஆட்சியில் அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையான்னு. அதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள். உங்களுடைய ஆட்சியில் நேற்றைய தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர், திருநெல்வேலி சம்பவத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது, காவல்துறை சரியான முறையில் செயல்படும், குற்றவாளி தகுந்த தண்டனை நாங்கள் பெற்று தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே 4 கொலை நடைபெற்றது. அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் ஓடிட்டு காட்டி தான் இன்னைக்கு வெளியிட செஞ்சிருக்கோம்.